கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இனிமையான காலை பொழுதிலே சங்கீதங்களுடைய தொடர் வரிசையிலே இன்று முதல் 15 சங்கீதங்கள் கொண்ட ஆரோகண சங்கீதங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆரோகணம், a song of ascent என்று சொல்லுவார்கள். மேலே ஏறுவதற்காக பாடப்படுகிற சங்கீதம். இஸ்ரவேலின் மக்கள் வருடத்தில் 3 முறை எருசலேமிற்கு அவர்கள் வர வேண்டும். புளிப்பில்லாப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் 3 பண்டிகைக்கு வந்தால் அவர் 7 பண்டிகைக்கும் வந்து விடுவார்கள். முதல் பண்டிகை முதல் முறையாக வரும்பொழுது 3 பண்டிகை முடிவடைந்துவிடும். பஸ்கா, புளிப்பில்லாப்பம், முதற்கனிகள். 2ஆம் முறை வரும் பொழுது ஒரே ஒரு ஃபெஸ்டிவல், வாரங்களின் பண்டிகை, ஷவோத் அல்லது பென்டிகாஸ்ட். 3ஆம் முறை வரும் பொழுது எக்காலம், பாவ நிவாரண நாள், கூடார பண்டிகை. இந்த பண்டிகைக்கு வரும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த 15 பாடல்களையும் பாடிக்கொண்டே வருவார்கள். இதுல ஏன் 15 பாடல்கள் இருக்கிறது ஆரோகண சங்கீதத்தில் என்கிறதான கேள்விக்கு பதில் என்ன என்று கேட்டால், தேவாலயத்தினுடைய படிக்கட்டுகள் மொத்தம் 15. லேவியர்களுடைய பணி என்ன என்றால், இந்த பாடல் குழு, லேவியர்களிலே பாடல்களை பாடக்கூடிய இந்த பாடல் குழு, இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய அந்த குழுவினர் இணைந்து தேவாலயத்தினுடைய 15 படிக்கட்டுகளிலும் ஒரு படிக்கட்டில் நின்று முதலாவது சங்கீதம், ஆரோகண சங்கீதத்தினுடைய முதலாவது சங்கீதம், அதாவது 120ஆம் சங்கீதத்தை பாடி இசைக்கருவிகளோடு வாசித்து முடித்துவிட்டு அடுத்த படிக்கட்டில் ஏறி நிற்கும் பொழுது அடுத்த சங்கீதம், 121ஆம் சங்கீதம் பாடுவார்கள். இப்படி ஒவ்வொரு படிக்கட்டிலும் நின்று ஒவ்வொரு சங்கீதமாக பாடி 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 தேவனுடைய ஆலயத்திற்குள் போவது அவர்களுடைய வழக்கம். அதனால்தான் இது ஆரோகணம் என்று சொல்லி மேலே ஏறுவதற்காக பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக சொல்லப்படுகிறது. இதிலே யூதர் அபிமார்கள், இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட யூதர் அபிமார்கள் சொல்லுகிற அற்புதமான கருத்து என்னவென்று சொல்லி கேட்டால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த ஒரிஜினல் படிக்கட்டு, இன்னைக்கும் அந்த ஸ்டெப்ஸ் இருக்குங்க, the 15 ஸ்டெப்ஸ். புல்டா கேட், இஸ்ரேல் போனீங்கன்னு சொன்னா டேவிட்சன் சென்டர் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இடம். அதற்கு டிக்கெட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும். நீங்க அந்த 15 படிக்கட்டுகளையும், ஒரிஜினல் படிக்கட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். முதல் முறையாக நிலவில் காலடி எடுத்து வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங், அவர் நிலவிற்கு போய்விட்டு பூமிக்கு திரும்பினதற்கு பிறகு உடனடியாக அவர் பார்க்க விரும்பின இடம் இஸ்ரவேல் தேசம். அவருக்கு மிகுந்த ஹை செக்யூரிட்டி கொடுத்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், பென்டோ என்கிறதான ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அவர் கூட கைடாக அனுப்பிவிடும் பொழுது இந்த இடத்திற்கு அவர் கூட்டிக் கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற தேவ மனிதன் இந்த படிக்கட்டுகள் என்ன என்று கேட்ட பொழுது அவர் ஆர்கியாலஜிஸ்ட் விளக்கி இருக்கிறார். இது தேவாலயத்தினுடைய போற படிக்கட்டுகள், இது ஒரிஜினல் ஸ்டெப்ஸான்னு கேட்டிருக்கார். ஆமா, இந்த படிக்கட்டுகளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து போயிருப்பாரா என்கிற கேள்விக்கு அந்த அகழ்வாராய்ச்சியாளர் சொன்ன பதில், ஆம், உண்மையாக அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்ன உடனேயே அவர் கீழே குனிந்து அந்த படிக்கட்டுகளை முத்தமிட்டதாக ஒரு தகவல் நமக்கு சொல்லப்படுகிறது வலைதளங்களிலே. அவர் சொல்ல விஷயம் என்னவென்று சொன்னால், நிலவில் போய் காலடி எடுத்த வைத்த அந்த ஒரு அற்புதமான தருணத்தை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற படிக்கட்டுகளில் காலடி எடுத்து வைக்கிற இந்த தருணத்தை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக நான் கருதுகிறேன், எண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங், நிலவில் காலடி எடுத்து வைத்த முதல் மனிதன் சொன்ன வாசகம், கருத்து இது. அவருடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள். இந்த சங்கீதத்தை பாருங்கள். இந்த சங்கீதம் மிக எளிமையாக நம் எல்லாருக்கும் புரிந்து கொள்ளும் வகையிலே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான சங்கீதமா இந்த சங்கீதம் இருக்கிறது. சங்கீதத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்பதை கவனியுங்கள். முதலாவது வசனம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்திலே இருக்கும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். இப்பொழுது அவருடைய நெருக்கம் என்ன என்பதை அவர் சொல்லுகிறார் பாருங்கள். அவர் யாரால் நெருக்கப்படுகிறார்? பொய் உதடுகள், கபட நாவு, பலவானுடைய கூர்மையான அம்பு மேசேக்கிலே சஞ்சரித்தது, கேதாரின் கூடாரங்கள் அடியில் குடியிருந்தது, சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் குடியிருந்தது. இதையெல்லாம் அவர் நெருக்கம் என்று சொல்லுகிறார்.
இவர் சங்கீதத்திலே ஒரு உருவகத்தை தான் இங்கே சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவர் சொல்ல வருகிற உருவகம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மேசேக்கு என்று சொல்லி அவர் குறிப்பிடுவது தூர தேசத்தை அவர் குறிப்பிடுகிறார். எசேக்கியேல் 27 அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே போல எசேக்கியேல் 32:26, எசேக்கியேல் 39:1, இவைகள் எல்லாம் இந்த 3 ரெஃபரன்ஸை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா மேசேக் என்கிறது எந்த இடத்தில் இருக்கிறது, அதனுடைய காரியங்கள் என்ன என்பது உங்களுக்கு விளங்கும். அதை தொடர்ந்து கேதார் என்கிறதான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 21 அதிகாரத்தின் 16, 17 வசனங்களையும், அதே போல எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 49 அதிகாரத்தினுடைய 28 வசனத்தையும் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னார். கேதார். இப்ப இவர் சொல்ல வருகிற விஷயம் என்ன என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னார், நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும் என்று சொல்லும் பொழுது இவருடைய சிந்தனை எண்ணம் என்ன சொல்கிறது என்று சொன்னார், எருசலேமை விட்டு மிக தொலைவில் நான் இருந்தேன், கர்த்தரை விட்டு மிக தொலைவில் நான் இருந்தேன், அப்படி இருந்தது போதும், நான் இப்பொழுது நான் எங்கே வர விரும்புகிறேன் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே, கர்த்தருடைய சந்நிதியிலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நான் வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இவர் சொல்ல வருகிற விஷயத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் 6ஆம் வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். He is looking for peace, shalom. இவர் எங்கே வருகிறார்? ஷலோம் பட்டணத்திற்கு வருகிறார். ஜெருசலம், எருசலேம், ஷலாயிம், ஷலோம், சமாதான பட்டணத்திற்கு அவர் ஏறி வருகிறார், நடந்து மலை ஏறி வருகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட துன்பங்கள், பொய்யினால், கபட நாவினால் என்னுடைய ஆத்துமா பட்ட கிளேசங்கள், வேதனைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். நான் என்னுடைய மிகுந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். எதெல்லாம் போதும் 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 என்று ஆகிவிடுகிறது. பலவானுடைய கூர்மையான அம்புகள், பொய் நாவு, கபட நாவு, பொய் உதடுகள், மேசேக்கு, கேதார், சமாதானத்தை பயக்கிறவர்கள், இவைகளெல்லாம் எனக்கு போதும். கர்த்தர் எனக்கு ஒரு முடிவை கட்டளையிட்டார். இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் எருசலேமிற்கு வந்திருக்கிறேன். தேவனுடைய சமாதானத்தின் நகரத்திற்கு நான் வந்திருக்கிறேன், அதையே நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் நமக்கு சொல்ல வருகிற அற்புதமான செய்தி என்னவென்று சொன்னார், கர்த்தர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். நாம் சொல்லுகிறோம், போதும் ஆண்டவரே, அவைகள் இனி எனக்கு தேவையில்லை. நான் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் எனக்கு போதும், இனி எனக்கு தேவையில்லை. நான் நாடுவது சமாதானத்தை, தேவனுடைய நகரத்தை, யெரூஷலாயிமை, தேவனுடைய சமாதானமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நாடுகிறேன். இயேசுவே நம்முடைய சமாதானக்காரனர், சமாதான பிரபு. இந்த கால வேளையிலே சமாதான பிரபுவாய் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமாதானத்தை தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் நீதியும் சத்தியமுள்ள ஜீவனுள்ள தேவனே, சமாதானத்தை நாடுகிறேன். அவருடைய வார்த்தைகள் அதுவே எங்களுடைய வார்த்தைகளாயும் இருக்கிறது. நெருக்கத்திலே கூப்பிட்டோம், கர்த்தர் எங்களுக்கு செவி கொடுத்தார். நாங்கள் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை தப்புவித்திருக்கிறீர். பொய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கும் எங்களை தப்புவித்திருக்கிறீர். மேசேக்குக்கும் கேதாருக்கும் எங்களை தப்புவித்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் எருசலேம் என்கிறதான தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்திருக்கிறோம். சமாதான பிரபுவினிடத்துல வந்திருக்கிறோம். சந்தோஷம் தருகிற தேவாதி தேவனிடத்துல வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். துதி கனமகி உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறுகின்ற நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சமாதானமும் கர்த்தருடைய கிருபையும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம்.